ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கா ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி கொழும்புல தான் இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குற இந்த வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே இருக்கோம் அப்படின்னு நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த கீழே ட்ரெயின் போகிறது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தசீம் அந்த விண்டோவில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். சரி, காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஃபே தான் வச்சுருந்தாங்க. அதுதான் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்றோம். பெருசாக என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏதோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் சின்ன பிள்ளைங்க மட்டும் குளிக்கிற மாதிரில, பெரியவங்களும் சேர்ந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தசீம் நான் இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. தசீம் எப்படா குளிக்க விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா. நான் கொஞ்சம் நேரம் மட்டும் கால் நினச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால குளிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹேவ்லாக் சிட்டி மால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த மாலுக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக சுற்றி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஜாமாவும் வாங்க வேண்டியது இருந்தது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலாக கிடைக்கிறது, ஸ்ரீலங்காவில் தான் விலை கம்மியாகவும் இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்பா சிலோன் இங்கே கிடைக்கிற லோஷன் அப்புறம் பாடி வாஷ் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது மலேசியாவில் வாங்கினோன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவில் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அதையுமே இங்கேருந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ காஃபி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ஆர்டர் பண்ணி குடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே அவங்க நமக்காக நல்லா சூப்பராக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. லஞ்சை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ மனமாக இருக்குது. ஒன்று டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் அப்படிங்கிறப்ப ஃபுட் அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியிலேருந்து சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. தூணா அந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறையா ஃபிஷ் ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் செஞ்சுருந்தாங்க. ரைஸ் மேலேயே எல்லாம் போட்ட மாதிரி செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்புறம் டிசர்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி எங்கள் அம்மாவோட ஊரான பதுளை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். நிறைய பேர் கேட்டீங்க எங்கே ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நான் பதுளை அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் இப்போதைக்கு என்னால் ஷேர் பண்ண முடியும். மலேசியா போயிட்டு தான் நான் லாங் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.